Hi friends, welcome to Anuwin Kitchen. இன்னைக்கு நம்ம Anuwin Kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டான கிளி பரோட்டா தான் பார்க்க போறோம். சோ இத வந்து ஏன் கிளி பரோட்டான்னு சொல்றாங்கன்னா கேரளா சைடு வந்து எல்லா மூலிகை பொருட்களையும் போட்டு துணியில கட்டி ஒரு பொட்டல மாதிரி செஞ்சு அதை வந்து மசாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி நம்ம பரோட்டாவை வந்து இலையில வச்சு பொட்டல மாதிரி செய்யறனால தான் இத வந்து கிளி பரோட்டான்னு சொல்றாங்க. சோ இந்த கிளி பரோட்டாவை எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. So இந்த கிளி பரோட்டாக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான chicken gravy செய்ய போறோம். சோ அதுக்கு வந்து ஒரு panல 3 tablespoon எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோ எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட ஒரு 1/2 teaspoon சோம்பு சேர்த்துக்கோங்க. சோ அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சோ வெங்காயம் வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சோ அதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 teaspoon மிளகாய் தூள். சோ இது கூடவே 1 tablespoon மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சோ அடுத்து வந்து 1 teaspoon சிக்கன் கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. சோ கடைசியா 1 teaspoon கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சோ இத வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சோ மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். சோ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வேகணும். சோ அதனால ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சோ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். சோ சிக்கன் வந்து அந்த மசாலா நல்லா கோட் பண்ற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ நம்ம வந்து செமி கிரேவியா தான் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி சிக்கன்ல இருந்தே உங்களுக்கு தண்ணி வரதுனால நம்ம தண்ணி வந்து கம்மியா சேர்த்துட்டா போதும். சோ அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோ நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு நல்லா வேக விடுங்க. சோ 10 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய chicken gravy சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சோ இந்த chicken gravy வந்து ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். சோ எந்த ஒரு மசாலா பொருளும் நம்ம அரைச்சு ஊத்தணும்னு தேவையில்லை. சோ இதுவே நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். சோ இது மேல கடைசியா கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சோ அவ்வளவுதான் நம்மளுடைய chicken gravy இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சோ நம்மளுடைய chicken gravy இப்போ ரெடியா இருக்கு. பரோட்டாவும் ரெடியா இருக்கு. இலையும் எடுத்து வச்சாச்சு. சோ chicken குழம்பு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கேன். இந்த chicken குழம்போட ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். சோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இத வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இலையில தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இலையை வந்து முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி செய்கிறதுனால இலை வந்து பொட்டலை மாதிரி மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இலையை நல்லா வாட்டினதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு குட்டி இலை வச்சுட்டு அது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இலை மேலே ஒரு பரோட்டா வச்சுட்டு இந்த பரோட்டாவுக்கு மேலே 1 கரண்டி சிக்கன் குழம்பு ஊற்றிக்கோங்க. ஸோ குழம்பு ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த சிக்கன் கிரேவியை நடுவில் வச்சிடலாம். ஸோ இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது மேலே இன்னொரு பரோட்டா வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பரோட்டா மேலேயும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் கிரேவியை சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இலையை வந்து ஒரு பொட்டலை மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இலையோட நாரில் கட்ட போகிறேன். நீங்கள் நூல்லையும் கட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ முனியில் வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு அடுத்து வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கிளி பரோட்டாவை இந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டீமிலே ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக விடணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். ஸோ இந்த கிளி பரோட்டாவை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஊற்றின சிக்கன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் கிரேவி எல்லாமே இந்த பரோட்டாவோட நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ
ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங்கான கிளி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.